இன்னைக்கே உங்க கரண்ட் பில்லை எப்படி குறைக்கிறது, இதுக்கான நடைமுறை திட்டங்கள். சீர்திருத்தங்கள் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த 3 விஷயங்களை சரியா பின்பற்றுங்க. ஸ்டெப் 1, PM சூரியகர் திட்டம் மூலமா உங்க வீட்டுக்கு சோலார் பேனல் அமைக்கிறது. ஸ்டெப் 2, பழைய மின் சாதனங்களுக்கு பதிலா 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள பொருட்கள் இல்லனா BLDC ஃபேன்களை மாத்துறது. அப்புறம் ஸ்டெப் 3, இது ரொம்ப முக்கியம், இதுக்கு ₹1 கூட செலவில்லைங்க. உங்க ஏசியை 24 டிகிரில வச்சு கூடவே ஒரு ஃபேனும் போட்டீங்கன்னா சுமார் 30% மின்சாரம் மிச்சமாகும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கட்டமைப்பு ரீதியான கொள்கை மாற்றங்கள் மூலமாவோ இல்ல உங்களோட ஸ்மார்ட் பயன்பாடு மூலமாவோ மாசம் ஒரு ₹2000 உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா, அந்த பணத்தை உங்க குடும்பத்தோட தரமான உணவுக்கு இல்லனா குழந்தைங்களோட படிப்புக்கு உங்களால செலவு செய்ய முடியும். ஒரு அரசாங்கத்தோட சீர்திருத்தங்கள் உங்க வீட்டு பொருளாதாரத்துல இப்படிதான் நேரடி மாற்றத்தை ஏற்படுத்துது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தற்காலிகமான இலவசங்களுக்காக காத்திருப்பீங்களா, இல்ல சிஸ்டத்தை மொத்தமா மாத்தி அமைக்கிற நிரந்தரமான கட்டமைப்பு சீர்திருத்தங்களா ஆதரிப்பீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையான மாற்றம் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன்.